ஹலோ, இது டைஃபாய்டோட பார்ட் 2. பார்ட் 1ல் நான் ஃபர்ஸ்ட் டிசீஸ் என்ன ஆர்கானிசம் காஸ் பண்ணுது, அது அண்டு மற்ற காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்ன, அதுக்கப்புறமா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதோட சிம்டம்ஸ் என்ன, அது பாடிக்குள்ளே அது டெவலப் ஆகிற ஸ்டேஜஸ் 3 ஸ்டேஜஸ் பற்றியும், அதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. இந்த 2 ஸ்டேஜஸ் மூலமாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன். எப்பவும் போல் நம்ம வேக்சினேஷன் போட்டுட்டு நமக்கு ஆல்ரெடி நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டு அந்த இம்யூனிட்டியை வச்சு நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த பேத்தோஜனுக்கு நம்ம அந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் நம்மக்கிட்ட இம்யூனிட்டி இருக்கிறதுனால நமக்கு அந்த டிசீஸ் வராது. ஸோ அதுதான் மெத்தட் 1. வேக்சினேஷனில் இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் கில்டு சால்மனெல்லா டைஃபை. ஸோ இந்த டிசீஸை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் சால்மனெல்லா டைஃபைன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை கொன்று அந்த பாக்டீரியாவை நமக்கு இன்ஜெக்ஷனாக போட்டு அந்த கொன்று பாக்டீரியாவை எதிர்த்து நம்மளோட பாடி ஃபைட் பண்ணி அதிலேருந்து நமக்கு இம்யூனிட்டி வர்றது தான் ஃபர்ஸ்ட் டைப். இதில் இன்னொரு டைப் ஆஃப் வேக்சினேஷனும் இருக்குது. அது லைவ் வீக்கெண்ட் ஸ்ட்ரெயின். அந்த பாக்டீரியாவோட அது நமக்கு நம்மளோட பாடியில் டைஃபாய்டு ஃபீவர் காஸ் பண்ணுற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதை வீக் பண்ணி அதை நமக்கு கொடுக்கறது தான் செகண்ட் டைப் ஆஃப் வேக்சினேஷன். இது ஊசியாக போட மாட்டாங்க, நம்ம ஓரலாக எடுத்துக்கணும். வாய் வழியாக கொடுக்கறது தான் செகண்ட் டைப், வீக்கெண்ட் டைப். இந்த வேக்சினேஷன் போடுறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, அந்த கண்ட்ரியில் டைஃபாய்டு ரொம்ப ஜாஸ்தி, அங்கே போனால் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் போயிட்டு நீங்கள் இந்த வேக்சினேஷன் போட்டுக்கணும். ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வேக்சினேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஓகே நான் முன்னாடியே வேக்சின் போட்டேன், ஸோ நான் இப்போ அந்த கண்ட்ரிக்கு போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. சால்மனெல்லா டைஃபை இந்த இது பொறுத்த வரைக்கும், வேக்சினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சில வருஷங்களில் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாயிடும். ஸோ அதோட சக்தி கம்மியாயிடும். அப்படிங்கிறதுனால நம்ம மறுபடியும் நீங்கள் இப்படி ஏதாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேக்சின் போடுறத விட போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி, நான் இந்த மாதிரி இந்த வருஷத்தில் போட்டேன், நான் இங்கே போகிறேன், அதனால நான் இப்போ பூஸ்டர் டோஸ் போடணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு நீங்கள் அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த டாக்டர் அட்வைஸ் படி பூஸ்டர் டோஸ் போட சொன்னால் போட்டுக்கிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம். செகண்ட் மெத்தட் ரிஸ்கி ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதது. ஸோ இதோட மெயின் காஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோன்னா, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் மூலமாக தான் இது மெயினாக பரவுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதையே நம்ம பார்த்து சாப்பிட்டோன்னா நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இதில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே இருக்க தண்ணி உங்களுக்கு ஓகே இங்கே சானிடேஷன் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அங்கே உங்களால் முடிஞ்சால் பாட்டில்டு வாட்டர் வாங்கி குடிங்க. என்னால் பாட்டில்டு வாட்டர்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அங்கே இருக்கவங்க கிட்டே எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க பாயில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் சாதம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. ரொம்ப ஆறி அப்போ அது கண்டாமினேட் ஆகிருந்தால் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பாப்சிக்கல்ஸ், இந்த கலர்ட் ஐஸ் எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது கண்டாமினேட்டட் வாட்டரில் இருந்திருந்தால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்து யோசித்து சாப்பிடுங்க. அவ்வளோதான். இது 2 தான் ப்ரிவென்ஷன். ஸோ இப்படி நீங்கள் முன்னாடியே நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வழிகள் இதில் ஃபுட் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான். இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for listening. Bye bye.